WrestleMania மெயின் eventனா இதான்னு காட்டிட்டாங்க. செத் ராலன்ஸ், ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு. ரெஸ்லிங்கும் சூப்பராக இருந்துச்சு, ஸ்டோரி டெல்லிங்கும் செமையாக இருந்துச்சு. இந்த மேட்ச் நோ டிஸ்குவாலிஃபிகேஷன், அதனால தான் ஸ்டீல் சேர், கார்பேஜ் கேன்லாம் மேட்ச்சில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. செத் ராலன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்துட்டு சிஎம் பங்கை ஃபர்ஸ்ட் காலி பண்ணலான்னு டீம் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தார். ஆனால் ரோமன் ராலன்ஸை சுத்தமாக நம்பவே இல்லை. சிஎம் பங்கை அனௌன்ஸ் டேபிளில் ஷீல்டு பவர் பாம் போடலான்னு செத் ராலன்ஸ் ரோமனை கூப்பிடுவார். ரோமன் செத் கூட சேர்ந்த மாதிரியே காட்டிட்டு ராலின்ஸை அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அவங்க ரெண்டு பேருமே அனௌன்ஸ் டேபிளில் பவர் பாம் போட்டுருவாரு. டேபிள் உடையிறப்ப வந்த சவுண்ட் பவர் பாமை செம பவர்ஃபுல்லாக காட்டிச்சு. 3 பேரும் மாற்றி மாற்றி ஃபினிஷர்ஸ் போட்டுட்டாங்க. ஆனால் பின்ஃபாலே எடுக்க முடியல. அப்போ தான் பால் ஹேமன் இன்டர்ஃபியரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. பால் ஹேமன் வந்தால் தான் மேட்ச் முடியும்னு தெரிஞ்சிருச்சு. ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு வருவார். பால் ஹேமன் ஸ்டீல் சேரை சிஎம் பங்க்கு தருவாரா இல்லை ரோமன் ரெயின்ஸ்க்கு தருவாராங்கிற மாதிரி ஒரு மோமெண்ட் வந்துச்சு. பால் ஹேமன் சிஎம் பங்க்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு. அப்புறம் பார்த்தா சிஎம் பங்க்கு லோ ப்ளோ போட்டுருவாரு. பால் ஹேமன் மறுபடியும் சேரை இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு கொடுப்பாரு. ரோமன் சிஎம் பங்கை சேரில் அடிச்சிருவாரு. பால் ஹேமன் அப்புறம் ரோமன் ரெயின்ஸை சேர் எடுத்து செத் ராலன்ஸை அடிக்க சொல்லுவார். அந்த ஷீல்டு பிட்ரேயல் மோமெண்ட்டை ஞாபகப்படுத்துவார். ரோமன் ரெயின்ஸ் சேரை வச்சு செத் ராலன்ஸை அடிக்கலான்னு போகிறப்போ பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ்க்கும் லோ ப்ளோ போட்டுருவாரு. ஹேமன் சேர் எடுத்து செத் ராலன்ஸுக்கு கொடுத்துருவாரு. பால் ஹேமன் இன்னைக்கு டபுள் பிட்ரேயல் பண்ணிட்டாரு. செத் ராலன்ஸ் மறுபடியும் ரோமன் ரெயின்ஸை சேரில் அடிச்சிட்டாரு. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் இந்த மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸை சேர் ஷாட்டாக அடிச்சிருக்காரு. ராலன்ஸ் ரோமன் ரெயின்ஸை பின் பண்ணி மெயின் event-ஐ வின் பண்ணிட்டாரு. செத் ராலன்ஸ் தான் நியூ பால் ஹேமன் கையாக ஆயிருக்காரு. செத் ராலன்ஸ்க்கு இந்த வின் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. மறுபடியும் ஹீல் டர்ன் இப்போ பண்ணியிருக்காரு. WrestleMania நைட்டு வேற இருக்கு. செத் ராலன்ஸ் அந்த மெயின் event-ல வந்து எதா பண்ணா இன்னும் செத் ராலன்ஸ்க்கு ஹைப் ஏறும். இன்னைக்கு என்ட்ரன்ஸ்ல ஃபயர் வேற ப்ளோ பண்ணாரு. அது ராக்கோட என்ட்ரன்ஸ்லயும் நடந்திருக்கு. ராக் பண்ண நிறைய விஷயத்த செத் ராலன்ஸ் நிறைய வாரமாக இப்போ பண்ணிகிட்டே இருக்காரு. மேபி செத் ராலன்ஸ் ராக் கூட சேர வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் மேட்ச் முடிஞ்சதும் பால் ஹேமனோட பிட்ரேயல்னால செம டிசப்பாயிண்டடாக இருந்தாங்க. ரோமன் ரெயின்ஸ்க்கு பேக் டு பேக் 2 WrestleMania லாசஸ் ஆயிருச்சு. சிஎம் பங்க் அவரோட ஃபர்ஸ்ட் WrestleMania மெயின் event-ல தோத்துட்டாரு. என்ன அவர் பின்ஃபால் எடுக்கலைங்கிறது கொஞ்சம் அவருக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கலாம். இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சுக்கு சாம்பியன்ஷிப்பே தேவையில்லை. 3 பேரும் பயங்கரமான WWE ஸ்டார்ஸ். அதை அந்த மேட்ச்லேயும் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாங்க. இந்த மெயின் event பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள்.